ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் சமையல். ரொம்ப ஈஸியாக பட்டர்ஸ்காட்ச் கேக் வீட்லேயே நம்ம எப்படி ஈஸியாக செய்கிறோன்னு தான் பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 3/4 கப் அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கலாம். அந்த பால் கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம அப்படியே இருக்க விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த 3/4 கப் அளவுக்கு பவுடர் சுகரை சேர்த்துக்கலாம். அதையும் இப்போ நம்ம நல்லா விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடியில் போய் நீங்கள் சர்க்கரை தங்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதுலேயே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸை சேர்த்துக்கலாம். இதுதான் அதோட ஃப்ளேவரை நல்லா கொடுக்கும். இதை 1 ஸ்பூன் சேர்த்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த எசன்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதும் இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இன்னொரு 1/2 கப் சேர்த்து நான் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கட்டி இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாவு அங்கங்கே கட்டி இல்லாத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரே டைரெக்ஷன்லேயே விஸ்க் வச்சு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால இது கூட நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப்பில் பாதி அளவுக்கு நான் இப்போ பால் எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வந்ததும் மிச்ச பாலையும் இது கூடவே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட அளவு நம்ம பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வரணும். நம்ம கேக் பேட்டர் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவனை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இது 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம ஒரு கேக் டின்னில் ஊற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம இது வச்சிடலாம். அவன் இல்லாமல் நம்ம கடாயில் கூட வச்சு 40 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கூட இது நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவனில் வச்சோம்னா ஒரு 24 நிமிஷம் 25 நிமிஷம் வச்சாலே போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம 24 நிமிஷம் செட் பண்ணி நான் வைக்கிறேன். எனக்கு இந்த டைமிங் கரெக்டாக இருந்தது. அடுத்ததாக நம்ம இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கில் நம்ம அங்கங்கே தருன்னு ஒரு மிட்டாய் மாதிரி ஒரு ஸ்வீட் இருக்கும். அது இருந்தால் தான் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன் கேரமல் செய்கிறதுக்காக. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகி வரட்டும். அது கூடவே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் எல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். பாதாம், நிலக்கடலை, அந்த மாதிரி என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் நல்லா பொடியை கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டியானதுக்கு அப்புறமா நம்ம நெய் தடவி வச்சுருந்த தட்டில் இதை கொட்டிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை உடனே பிளேட்டுக்கு மாற்றிடணும். இல்லைனா இது ரொம்ப கெட்டி ஆயிரும், பாத்திரத்துலேயே பிடிச்சிக்கும். அதனால் இது செஞ்ச உடனேயே நம்ம நெய் தடவி வச்ச பிளேட்டில் உடனே இதை நம்ம மாற்றி நல்லா நம்ம தட்டி விட்டுக்கலாம். அது ஆறட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம கேக் பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய கேக் சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் விப்புடு க்ரீமு பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட்டு நல்லா விப்பிங் பண்ணி வச்சுருக்கேன். இந்த விப்பிங் க்ரீம் எப்படி பர்ஃபெக்டாக செய்யணுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செஞ்ச இந்த மிட்டாய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும். அதை இந்த அளவுக்கு துண்டு துண்டாக எடுத்து நம்ம ஒரு கொரகொரப்பான அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க.
இது நம்ம அதில் வச்சு பூசி விடும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த கேக்கோட ஸ்பாஞ்சில் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பை எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம். அதுக்கு மேலேயே நம்ம செஞ்சு வச்சுருந்த விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக மேலே அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேலே நம்ம இந்த கடலை மிட்டாய் மாதிரி செஞ்சு வச்சுருந்த இந்த பொடியை கூட நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம். அப்போ இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அங்கங்கே அந்த க்ரீம் கூட கரகரன்னு அந்த இதுவும் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு லேயராக செஞ்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 லேயர் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் 3 லேயர் கூட செஞ்சுக்கலாம். 2வது லேயர்லேயும் இந்த பட்டர்ஸ்காட்ச் எசன்ஸ் போட்டு செஞ்ச இந்த விப்பிங் க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த மிட்டாய் பொடியை நல்லா நம்ம தூவி விட்டுறலாம். தூவி விட்டு சுற்றி நமக்கு தேவையான அளவுக்கு என்ன டிசைன் நீங்கள் கொடுக்குறீங்களோ கொடுத்துக்கோங்க. அதை ஈவன் பண்ணி விட்டு நம்ம நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த மாதிரி டெக்கரேஷன் நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி டிசைன் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ மேலே மறுபடியும் ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணி ஈவன் பண்ணியாச்சு. இந்த நைஃப் வச்சு நீங்கள் இந்த கேக்குக்கு நல்லா ஷேப் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா நான் இந்த விப்பிங் க்ரீமை கொஞ்சம் எல்லோ கலர் சேர்த்து எடுத்திருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நமக்கு சிம்பிளான இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் கொடுத்துக்கலாம். நடுவில் நம்ம இந்த மிட்டாய் பொடியை சேர்த்துக்கலாம். பார்க்குறக்கும் இது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கில் ஸ்பெஷலே இந்த மிட்டாய் போட்டு செய்கிறது தான். அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியாக இந்த கேக்கெல்லாம் நீங்கள் வீட்டிலே செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு இந்த பட்டர்ஸ்காட்ச் கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள்.